இன்னைக்கு நம்ம சைக்கிக் பிரின்சஸ் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க? போயிட்டாங்க அங்கிட்டு இருந்து ஹீரோயினி வந்திருப்பாளா, அதுக்கு எடுத்து கட்டுறாங்க. இன்னைக்கு எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா கோஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு இருக்கா, இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அதுங்களால வர முடியல. அங்க ஏதோ ஷீல்டு மாதிரி இருக்கு, அதுங்க அதுல அடிச்சு அப்படியே கீழே விழுந்து கிடக்க. இவ பாட்டுக்கு அதை பார்க்காம ஐத்தாப்புல அப்பா வந்திருப்பாரு. சரி அப்பாட்ட போய் எப்படியாச்சும் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படி இவ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கப்ப எய்த்தாப்புல தங்கச்சி வரத பார்க்காம தங்கச்சி மேலேயே இடிச்சு கீழே விழுந்துடுறான். அந்த தங்கச்சியா செம்ம கோவக்காரி வேற. ஒரு சாதாரண வேலைக்காரியா இருந்துட்டு என்னையே கீழே தள்ளி விட்டுட்டுல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப கூட இருக்க இன்னொரு வேலைக்காரி சொல்றா, இங்க பாருங்க மேடம், இவதான் அந்த வேலைக்காரி தான், போயிட்டங்க கூட இவளே பார்த்துக்கிட்டு இருந்தால அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் இவளுக்கு ஞாபகம் வருது. எவ்வளவு துமுற இருந்தா போயிட்டங்கையும் எடுத்துக்க பாக்குற, என்னையும் வந்து இப்படி காயப்படுத்திருப்பேன், அதனால உடனே இப்ப முட்டி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் ஹீரோயினி பார்த்துட்டு சொல்றா, கொஞ்ச நாள் தான் உன்னை பார்க்கல, அதுக்குள்ள இவ்வளவு ரூட் ஆயிட்டியா நீ? ஏன் என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? உங்க அக்கா கூட உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றா, வேலைக்காரியா இருந்துக்கிட்டு இவ்வளவு தும்புறா பேசுற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் இவ சொல்றா, சரி அக்கா தான் தெரியல, என்ன பிரின்ஸுக்கு கட்டி கொடுத்தீங்களே அது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்படியே பாக்குறா. பிரின்ஸுக்கு கட்டி கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது தங்கச்சிக்கு அக்கா தான் சொல்லிட்டு. ஆனா அப்பயும் வந்து விடாம, நீ வேலைக்காரி தான், எவ்வளவு தும்புறா இருந்தா இப்படி எனக்கு எதிராக ஏத்து பேசியிருப்பேன், உடனே இந்த வேலைக்காரியை யாரும் கூட்டிட்டு வாங்க, இவளை நான் வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்து இவ்வளவு காவலாளிகள்லாம் ஹீரோயினியை பிடிச்சிட்டு வந்து தங்கச்சி ரூம்ல விட்டுறாங்க. அங்க விட்டுனே இவ வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா, இவ்வளவு தும்புறு இருந்தா இப்படிலாம் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அக்கா சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினி, நான் உனக்கு அக்காங்கிறதே மறந்துட்டியா நீ? உனக்காக தானே நான் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த நன்றி உணர்வு கூட இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறப்ப இவ சொல்றா, எது எனக்கு நீ அக்காவா? நீ அக்காவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ, சொல்ல போனா நீ வந்து ஒரு தேவையில்லாத குழந்தை தான், அதனாலதான் உன்னை மவுண்டன்ல வச்சு வளர்த்தாங்க, இது கூட உனக்கு தெரியாதா? நான் இந்த இடத்த உனக்கு விட்டு கொடுத்ததுனால தான் இப்ப நீ வந்து பிரின்ஸை கல்யாணம் பண்ணியிருக்க, அதனாலதான் நீ கேபிட்டலுக்கே வந்திருக்க தெரியுதா, இல்லாட்டிலாம் இங்கெல்லாம் நீ வந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச இவ பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடறா. ஒரு நன்றி உணர்வு கூட இல்ல, உனக்காக தானே நான் போய் அந்த இடத்துல இருக்கேன், நீதான் ஆன்ட்டியை வந்து எதுவும் பண்ணிருப்ப எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவளும் திரும்பி சத்தம் போட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா, சரி நீ என்ன அக்காவை தான் மதிக்கல, ஆனா பிரின்ஸோட ஒய்ஃபா நீ மதிச்சு தானே ஆகணும், இது மட்டும் பிரின்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப இவ சொல்றா, ஆமா என்ன பிரின்ஸோட ஒய்ஃப்னு என்ன சீன போடுறியா? நீ அந்த விருந்துல வந்து அந்த பேய்ட்டு அங்க பாத்துக்கிட்டே இருந்தது எனக்கு தெரியும், அது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் பிரின்ஸுக்கு தெரிஞ்சுச்சா உன்னை பிரின்ஸா தான் வச்சிருப்பாரா இன்னும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சத்தம் போட்டுட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தா அப்பா அங்க வந்துடுறாரு. அப்பதான் இங்க அப்பா வந்துடுறாரு. அவர் வந்து கேக்குறாரு, என்ன பிரச்சனை, இங்க என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உடனே அந்த தங்கச்சி முன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறா, அப்பா அம்மா வந்துட்டீங்களா, நீங்க வர வரைக்கும் இவ எவ்வளவு என்ன அசிங்கப்படுத்தினா தெரியுமா, எப்படி என்ன கஷ்டப்படுத்துறா தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு, நீ என்ன இப்படி மாறு வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அப்பதான் அவ சொல்றா, நான் வந்து ஆன்ட்டியும் அந்த பொண்ணையும் தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, யாருக்காச்சும் தெரியுமா நீங்க வந்து பிரின்ஸ் கூட வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, நான் மட்டும் தான் தனியா வந்தேன், யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே அவர் சொல்றாரு, நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது எவ்வளவு தப்பு தெரியுமா, எங்களுக்கு தான் பிரச்சனை வரும் பிள்ளை நீ வந்துகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் வந்து திரும்பி போயிருவேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு தான் போவேன், ஆன்ட்டியை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க உடம்ப நீங்க தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்ன சொல்றான்னா, இது மாதிரி ஆன்ட்டி வந்து இந்த இடத்த விட்டு வெளில துரத்தி விட்டுருக்கீங்க, அவங்கள்ட்ட இருந்த அந்த தோட்டை கொண்டு வந்து போய் அந்த பிரின்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க, எங்க அம்மாவோட தோட இது அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்றப்ப அப்பாவுக்கு இது எதுவுமே தெரியாது போல. ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு, அப்பெல்லாம் நடந்துச்சு, அப்பெல்லாம் செஞ்சியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அந்த அம்மா சொல்லுது, இல்லங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனாலதான் வெள்ள அமிச்சிட்டேன், எல்லாருக்கும் அவங்களால பரவிரும்னு சொல்லிட்டு, வேற எதுவும் நான் பண்ணலங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா சொல்ல. அதோட அந்த தங்கச்சி பொண்ணு என்ன சொல்றான்னா, அந்த குட்டி பொண்ணு என்கிட்ட பத்திரமா தான் இருக்கா, அவளை யாருமே காயப்படுத்தல அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்கு. உடனே ஹீரோயினி கத்த ஆரம்பிச்சிடுறா, என்ன இப்படிலாம் போய் சொல்றீங்க, நீங்க அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்கன்னு எனக்கு தெரியும், அவ எவ்வளவு அழுதா தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே இந்த அம்மா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் பேசாதம்மா, நீ வந்து இப்போ ஒரு பிரின்சஸா ஆயிருக்கலாம், அதுக்குன்னு நீங்க வந்து எங்களை குறை சொல்லாத, நாங்க வந்து எங்க சர்வெண்ட்லாம் அப்படி நடத்தவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க நடிக்க. உடனே இந்த தங்கச்சி பொண்ணு போய் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கா, அதானே உங்க அம்மா மாதிரியே தானே நீனும் இருப்ப, உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காது, இப்படித்தான் குறை சொல்லி ஏதாச்சும் சொல்லி எங்க அம்மா அழ வைப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, அதே மாதிரிதான் நீ இருக்க, அதனாலதான் இப்படி குடும்பத்தையும் பாடப்படுத்திட்டு இருக்க அப்படி இப்படிலாம் இது அம்மாவை பத்தி தப்பா பேச. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு கோவம் வந்து பல்லாருன்னு அரைஞ்சிடுறா. இதே நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. இவன் வந்து காவலாளிகிட்ட பேசிட்டு இருக்கான், இது மாதிரி சுத்தி ஆளுகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காவலாளி சொல்லிட்டு இருக்கான். அவன் தான் இது சொல்றான், இது மாதிரி நம்ம ஒன்றும் சண்டை போட போறது இல்ல, போய் ஹீரோயினி தான் கூட்டிட்டு வர போறோம், அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்ணை என்ன காயமாப்படுத்த போறாரு, நம்ம போய் ஹீரோயினி மட்டும் கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்புறது வந்து யாரோ பார்த்துட்டு போறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ
ஹீரோயினி தான் கட்டுறாங்க. அவ தான் இங்க தங்கச்சிய பல்லார்ன்னு அரைச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. "நீ என்ன பத்தி என்ன வேணா பேசு. எங்க அம்மாவ பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்போ, அவங்க அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க. "எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு மேல கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க உங்களுக்கு வயசாயிட்டுன்னு தான் உங்கள அடிக்காம விட்டேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, அவங்க அப்பா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுடுறாரு. "என்ன நீ இப்படிலாம் அராஜகம் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே, இவ சொல்லிட்டு இருக்கா. "இப்படித்தானே எங்க அம்மாவையும் அடக்கி அடக்கி உங்களுக்கு தண்டனை குடுத்தீங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்ப, "அவ தப்பு செஞ்சதுக்கு தான் நாங்க தண்டனை குடுத்தோம். இப்ப நீ வந்து இப்படிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா தங்கச்சிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னா ஹீரோயினி மன்னிப்பு கேட்க மாட்றா. அப்பன்னா சரி இவளுக்கு 30 தடி அடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துடுறாரு. இவளை கட்டி வச்சிருக்காங்க. அடிக்கலான்னு சொல்லிட்டு படுக்க போட்டிருக்காங்க. பின்னாடி அடிக்க போறாங்க போல பெரிய கட்டை மாதிரி வச்சிருக்காங்க. இங்கே கட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். அப்பயே அவங்க அப்பா கேட்குறாரு, "நீ வந்து இப்பயே நான் பண்ணது தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை விட்டுருவோன்னு சொன்னா, இவ ஒத்துக்க மாட்றா. "எங்க அம்மா தப்பே பண்ணல. நான் அடிச்சதும் தப்பே இல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அப்ப இவள இப்படிதான்டா பாடம் சொல்லிக் குடுக்கணும். அடிங்க" அப்படின்னு சொன்னா, அவ சொல்றா, "இங்க பாருங்க நான் வந்து பிரின்சஸ்ஸு. என் மேல கைய வைக்காதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்ப, அப்பா சொல்றாரு, "என்ன பிரின்ஸே வந்தா கூட என் பொண்ண நான் தானே கட்டிக்க முடியும். நான் இப்படிதான் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு அடிக்க சொல்றப்ப பார்த்தா, ஹீரோ வந்து அங்க நிப்பாட்ட சொல்லிர்றான். நம்ம ஹீரோவ பார்த்தோனே அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே வந்து அவருக்கு வணக்கம் சொல்றாங்க. "வாங்க நீங்க வந்து எங்களுக்கு தெரியாம போயிட்டு, எங்க திடீர்னு இங்க வந்திருக்கீங்களே?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்ப தான் ஹீரோ சொல்றான், "இது மாரி பிரின்சஸ் அங்கேருந்து சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டா. அவள திருப்பி கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயினியவே. அவ பார்க்குறா, கண்டுபிடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் மூடிட்டு உட்காந்துருக்கா. அப்பதான் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, "ஆமா நானும் கேள்விப்பட்டேன். அவ வந்து சொல்லாம கொள்ளாம இங்க ஓடி வந்துட்டான்னு சொல்லிட்டு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்ப, அப்பதான் இவன் சொல்றான், "சரி அவ எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவளுக்கு இப்படி தடியடி குடுக்குறதெல்லாம் ஒரு நியாயமா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றது? அவ வந்து சரியா நடந்துக்க மாட்றா. எப்போதும் தப்பாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, பேசுறா. இது மாரி உங்களையும் கஷ்டப்படுத்திருவான்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு ஒரு பனிஷ்மென்ட் குடுக்கலான்னு இப்படி பண்ண வந்தேன். அப்படிங்கிற மாரிலாம் இவரு சொல்ல, அப்புறம் ஹீரோயினையும் கூப்பிடுறாரு. வந்து பிரின்ஸ் கிட்ட மன்னிப்பு கேளு. சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துடல அப்படின்னு சொன்னோனே, இவளும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. உடனே வந்து இவரு கூப்பிடுறாரு, "வாங்க வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்க." அப்படிங்கிற மாரி ஹீரோட்ட சொல்றப்ப, அவன் சொல்றான், "இல்ல, இல்ல. நான் வந்து ஹீரோயினிய கூட்டு போக தான் வந்தேன். எனக்கு வேற வேலை இருக்கு. இவள கூட்டிட்டு போறது மட்டும் தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கப்ப, இவ பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னா உடனே போயிருவோமா? அப்பன்னா தள்ளல. இதுதான் என்னோட சான்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, "இது மாரி நான் இங்க ஏன் வந்தேன்னா, உங்க பேலஸ்ல எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு. அதனால என் கூட யார் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன பார்த்துக்கிட்ட அந்த மெய்டு வந்து இருந்தா எனக்கு நல்லாயிருக்கும். தனிமையா ஃபீல் ஆகாது. திருப்பி அரண்மனை விட்டுலாம் இப்படி ஓடிற மாட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவ சொல்றப்போ, ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கா. "இவ கருத்துல மட்டும் நல்லா குறியா இருக்காளே!" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினி சிரிச்சுட்டு இருக்கா. "பிரின்சஸ் ஆனா தட்ட முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வேற அப்பா கிட்ட என்ன சொல்றான்னா, "சரி நீங்க 10 நாளுக்குள்ள ஆன்டிய கண்டுபிடிச்சு, அப்புறம் அந்த குட்டி பொண்ணையும் சேர்த்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி சொன்னா, அவங்க அப்பா பார்க்குறாரு. "எது 10 நாள்லயா? ஏன்னா எங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னே தெரியலையா?" உடனே ஹீரோயினி சொல்றா, "ஓ! அவ்ளோ நாள் ஆகுமா? ஆன்டிய பார்க்கலன்னா எனக்கு பயமா இருக்குமே! நான் எதையாச்சும் உளறிருவேனே!" அப்படிங்கிற மாரி சொல்றா. என்னன்னா இவங்க தான் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்களா, அத வந்து ஹீரோட்ட சொல்லி விட்டுருவேன் அப்படிங்கிற மாரி பிளாக்மெயில் பண்ண, இவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவள வந்து பிரின்ஸ கட்டி குடுத்துருக்கவே கூடாது. இப்படி கட்டி குடுத்து எங்க உயிர வாங்கிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க ஹீரோயினியோட தங்கச்சி ஹீரோ வந்ததுலேருந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவ்வளோ அழகா இருப்பான்னு அவளுக்கு தெரியாது. இவளுக்கு ஒரே கவலை. இப்படி நம்ம ஹீரோ விட்டுட்டோமே, இந்த காட்டு பொண்ணுக்கு போய் கட்டி குடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குறுகுறுன்னு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில பார்த்துட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க ஹீரோயினிய கூட்டிட்டு கிளம்புறான். அப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பாட்ட கேட்குறான். "இன்னைக்கு நீங்க ஏதோ விருந்து வச்சீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏதோ கெஸ்ட் வந்தாங்களாமே, யார் இது?" அப்படின்ற மாரி கேட்கிறப்ப இவரு சொல்றாரு, "அது வந்து என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டுப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "ஓஹோ! வெஸ்ட்லேருந்து வந்தானோ?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே அவரு பார்க்குறாரு. அவ வந்து நெறைய டிராவல் பண்ணுவா. அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. எப்பயாச்சும் தான் அவனால கேபிட்டலுக்கு வர முடியும். அப்படிங்கிற மாரிலாம் இவரு சொல்ல, இவனும் சிரிச்சுட்டு இவரு என்ன நெனச்சுட்டு இருக்காரு, ஹீரோக்கு எதுவும் தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்காரு. இவன் வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இது எல்லாமே மேல உட்காந்து அந்த பேய்டன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் பார்த்துட்டு இருக்கான். "ஓ! இவ வந்து பிரின்ஸோட ஒய்ஃபா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினி தான் கட்டுறாங்க. ஹீரோயினிக்கு ஒரே சந்தோஷம். எல்லாமே சரியா முடிஞ்சுட்டு, ஹீரோ வந்து ஃபேண்டஸில வந்த மாதிரி இவள வந்து காப்பாத்திட்டான். அதோட இவன் சொன்னதுனால அவங்க மெய்டே அனுப்பிச்சு வச்சுருவாங்களா, அந்த பொண்ணு கூட நான் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவ மூஞ்சில வந்து அழுக்கா இருக்கா. ஹீரோ அத பார்த்துட்டு அவனோட கர்ச்சீஃப குடுக்குறான். அத வாங்கி தொடச்சுட்டு ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. "உன்ன பத்தி எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீ இன்னைக்கு வந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி." அப்படிங்கிற மாரி சொல்றா. ஹீரோவும் சரி அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டு இருக்கான். அத்தோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.